இன்னைக்கு என்னோட வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் சாப்பாடு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில் எப்பவும் போல எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணிடுவேன். 58.75 வந்து இருக்கு. கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருக்கு. சம்டைம் ஃப்ளக்சுவேஷன் வந்து ஆகும். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் மட்டும் தான் வந்து குடிச்சேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சின்னதாக 2 சப்பாத்தி, அது கூட பன்னீர் கிரேவி வச்சு சாப்பிட்டேன். இந்த பன்னீர் கிரேவியோட ரெசிபியும் இன்னைக்கு வந்து ஷார்ட்ஸில் வரும், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. மதியம் லஞ்சுக்கு வந்து ரவை உப்புமா நிறைய கடலைப்பருப்பு போட்டு பண்ணியிருந்தேன். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா மொச்சப்பயிர் குழம்பு நேற்று வச்சது இருந்தது. ரெண்டுக்குமே செம்ம காம்பினேஷனாக இருக்கும். நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். வெயிட் லாஸ் டைமில் இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் வந்து சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்து நல்லா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அப்புறம் ஒரு 3 மணி போல் இந்த கீர்னி பழத்தில் 2 பீஸ் வந்து சாப்பிட்டேன். நைட் டின்னர் 6:30 மணிக்கே எடுத்துக்கிட்டேன். காளான் கூட முட்டை, குடைமிளகாயெல்லாம் போட்டு பொரியல் பண்ணுறது, இதோட ரெசிபி, அதுக்கப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு லாங் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்க்குக்கு போயிருந்தோம் இல்லையா, அங்கே கொஞ்சம் நேரம் வாக் பண்ணேன். அதுக்கப்புறமா நைட்டு வந்து ஒரு வார்ம் வாட்டர் குடிச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு என்னெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.